ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தமல்லி தூள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எங்கள் பாட்டி அவங்க பாட்டிகிட்ட கற்றுக்கிட்ட கொத்தமல்லி தூள். அதை நான் எங்கள் பாட்டிகிட்ட கற்றுக்கிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 கிலோ வர கொத்தமல்லி நான் எடுத்திருக்கேன். இது ரைஸ் மெஷரிங் கிளாஸ். இது வந்து 220 ml அளவு. இதை தான் நம்ம இப்போது அளவாக எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு இந்த கிளாஸில் 1 கிளாஸ், வெள்ளை உளுத்தம்பருப்பு இல்லைன்னா அரை உளுத்தம்பருப்பும் எடுத்துக்கலாம், அது 1 கிளாஸ், சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா இட்லி ரைஸ் எதுவாக இருந்தாலும் அது 1 கிளாஸ், மிளகு 1 கிளாஸ், ஜீரகம் 1 கிளாஸ், கடுகு 4 டேபிள் ஸ்பூன் இந்த ஸ்பூனில், வெந்தயம் கையில் இவ்வளோ அளவு எடுத்துக்கிட்டால் போதும், கொஞ்சம் கருவேப்பிலையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் 1 வருஷத்துக்கு வண்டு இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அரை கிலோ கொத்தமல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவை குறைச்சி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வர கொத்தமல்லியை நான் நல்லா வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி அடி கனமாக இருக்கிற கடாயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் போதும், கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது வெந்தயம், இதையும் நல்லா வறுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்துக்கணும், இல்லைனா சீக்கிரம் வறுபட்டுரும். மிளகு, இப்போது கடுகு, இது சீக்கிரம் வெடிச்சிரும் ஆனாலும் பரவாயில்ல. இப்போது ஜீரகம், அரிசி நல்லா வறுத்துக்கணும். பருப்பு தான் நமக்கு சீக்கிரம் வண்டு விழுந்துடும். அதனால் அதை நல்லா நம்ம கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு கலர் ஆனால் போதும். கடலைப்பருப்பு, அதையும் நல்லா வறுத்தெடுத்துருங்க. கடைசியாக கருவேப்பிலை, அதை நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கணும். நம்ம எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு தூளாகிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய தட்டாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இல்லைன்னா பேப்பரில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு, ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ராகி கோதுமை அரைக்கிற மிஷினில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க பவுட்ரு பண்ணி அரைச்சி கொடுப்பாங்க. இந்த கொத்தமல்லி தூளில் நம்ம கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுவும் வேணான்றவங்க வெறும் வர கொத்தமல்லியை மட்டும் நல்லா வறுத்துக்கிட்டு பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ராகி கோதுமை அரைக்கிற மிஷினில் தான் நமக்கு நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி கொடுப்பாங்க. நம்ம வீட்லேயே நம்ம பவுட்ரை அரைச்சிக்க முடியாது. இது கொத்தமல்லி தூள் மிஷினில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது கூடவே துவரம்பருப்பு கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மிஷினில் கடைசியாக இருக்கிற கொத்தமல்லி தூள் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதை சல்லடையில் சலிச்சுட்டு அந்த கொத்தமல்லி தூளும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பருப்பை குழம்பு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி செய்கிற கொத்தமல்லி தூள் 1 வருஷத்துக்கு வண்டு விழாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப வாசனையாகவும் நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு சிலர் குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.